ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோதுமை ரவை உப்புமா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். ஓகே, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 1 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இது கூட சின்ன பச்சை மிளகாயாக ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 7 பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்முருவெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஆள் அளவுக்கு தான் நான் வந்து இப்போ கோதுமை உப்புமா செய்கிறேன். அதுக்காக சின்ன தக்காளி இருந்தாவே போதுமானது. அதை விட பெருசாக போட்டோம் அப்படின்னா புளிப்பு எடுக்கும், டேஸ்ட்டு மாறிடும். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோடய கலர் எல்லாமே மாறுற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கப்போட அளவு வந்து 140 ml. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் 1/2 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். இந்த கப்போட அளவு வந்து 120 ml. நீங்கள் கோதுமை ரவையை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியும் கூட நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தட்டு வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். அது நல்லா இறுகி வந்துடும். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா இறுகிருச்சு. இப்போ நல்லா இறுகிருச்சு. இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் தட்டு வச்சு மூடி அடுப்பு கம்மி பண்ணி வச்சுருங்க. இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். காய் துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க. இஞ்சியை கட் பண்ணி போடலாம், ஆனால் அது வந்து சாப்பிடும்போது வாயில் படும். இப்படி நம்ம துருவி போட்டோம் அப்படின்னா உப்புமாவோடவே நல்லா மிங்கிள் ஆயிரும். நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இதே போல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ துருவி எடுத்தாச்சு. இது இப்போ நாம் எடுத்துக்கலாம். இப்போ உப்புமா வந்து நல்லா இறுகிருச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. உப்புமா எப்போதுமே நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருந்து இஞ்சியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கோதுமை ரவை உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இஞ்சியோட மனம் எல்லாமே உப்புமாவில் இறங்கணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்ட்டு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சியோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ இதில் ஒரு கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.